ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நாமும் வளர்ந்து சாதிப்போம் தோழி. இன்றைக்கி என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். எவ்வளோ வாங்கியிருக்கிறேன், என்னென்னலாம் வாங்கியிருக்கிறேன், எங்கே வாங்கியிருக்கேன் அப்படின்றத இந்த வீடியோவில் முழுசாக சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஈரோடு மாவட்டம் உழவர் சந்தையில் தான் நான் வாங்கிட்டு வந்தேன். சரிங்களா, எவ்வளோ அப்படின்றத ஒவ்வொன்றையும் சொல்கிறேன் நண்பர்களே. உழவர் சந்தையில் வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு சேவிங்ஸில் முக்கியமான ஒன்று நம்ம ஒதுக்கிறது அமௌண்ட் பார்த்திங்கன்னா, காய்கறிக்கும் நம்ம வந்துட்டு அமௌண்ட் சேவ் பண்ணி வைப்போம் காய்கறிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பட்ஜெட் உண்டு. அந்த பட்ஜெட்டில் நான் எப்படி எவ்வளோ கம்மியாக வாங்குகிறேன் அப்படின்னு பாருங்கள். இது கிட்டத்தட்ட நான் ஒரு 2 வாரத்துக்கு இந்த காய்கறிகளை யூஸ் பண்ணுவேன். 2 வாரத்துக்கு எனக்கு தாராளமாக வருங்க. இந்த காய்கறிகள் 2 வாரத்துக்கு எனக்கு நிஜமாலுமே வரும். நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி. ஏன்னா நாங்கள் நான் எங்கள் வீட்டுக்காரங்க எங்கள் பாப்பா 2 பேர் இருக்கிறோம். எங்களுக்கு அழகாக இது 2 வாரத்துக்கு வரும். ஒவ்வொன்றும் நான் எவ்வளோ ரேட்டுன்றதை சொல்கிறேன். நம்ம சேமிப்போட முக்கிய பங்கு வெஜிடபிள்ஸில் இருக்குது. அதில் நம்மளுக்கு சத்தானதையும் நம்ம வாங்கி சாப்பிட்ணும். இதிலேருந்து நம்ம கொஞ்சம் காசை மிச்சப்படுத்தணும். சரிங்களா, அதிலையும் நான் சொல்கிறேன். நிறைய பேர் பெரிய பெரிய கடையில் வாங்குவோம். ஒன்று இப்போ ஒன்று இல்லை அப்படின்னா உருளைக்கிழங்கு இல்லைன்னா போய் உருளைக்கிழங்கு ஒரு 1/4 கிலோ பக்கத்து கடையில் வாங்குவோம். அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும், அமௌண்ட் லாஸ் ஆகும். அதனால் நான் எப்போதுமே மொத்தமாக போயிட்டு சந்தையில் வாங்கி வச்சுக்குவேன். 2 வாரத்துக்கு இதை வச்சுக்குவேன். சரிங்களா, சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பொடலங்காய் பார்த்தீங்கன்னா ஒன்று 15 ரூபா சொன்னாங்க. இந்த பொடலங்காய் ஒன்று 15 ரூபா. சரிங்களா, இது நான் சாம்பார் வைப்பேன். ஆஃப் சாம்பார் வச்சுக்குவேன், ஆஃப் பொரியல் பண்ணிக்குவேன். அதனால் ஒரே ஒரு பொடலங்காய் எனக்கு போதும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி தாங்க. 1 கிலோ பார்த்தீங்கன்னா 35 ரூபான்னு சொன்னாங்க. பீர்க்கங்காய் நான் வாங்காமல் இருக்கவே மாட்டேங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொரியல் பண்ணி சாப்பிடுவேன், அப்புறம் சட்னி வச்சு சாப்பிடுவேன். அதனால் எனக்கு பீர்க்கங்காய் ரொம்ப பிடிக்கும். அதனால் அது ஒரு 1/2 கேஜிக்கு மேலே தாங்க இருந்துச்சு. அதுவும் வாங்கினேன். 30 ரூபான்னு சொன்னாங்க. 1 கிலோவுக்கு கொஞ்சம் குறையாக இருந்துச்சு, 30 ரூபா சொன்னாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சொரக்காய் வாங்கினேன். இந்த சொரக்காய் 15 ரூபாங்க. ஒரு சொரக்காவுடைய ரேட்டு 15 ரூபா சொன்னாங்க. அப்புறம் முள்ளங்கி ரொம்பவே கம்மி தாங்க. 1 கிலோவேவும் முள்ளங்கி பார்த்தீங்கன்னா 25 ரூபா தாங்க வந்துச்சு. 1 கிலோ முள்ளங்கி 25 ரூபாய்க்கு வாங்கினேன். ஏன் இவ்வளோ வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முள்ளங்கியில் சட்னி வைப்பேன், சாம்பாருக்கு போடுவேன். அதனால் நான் முள்ளங்கி சரி 1 கிலோ 25 ரூபா அப்படின்னு சொல்லி நான் வாங்கிட்டேன். நான் அதிகமாக முள்ளங்கி சாம்பார் வைப்பேன். அப்புறம் எல்லா காய்கறியும் போட்டு சாம்பார் வைப்பேன். சட்னி அதிகமாக முள்ளங்கியில் செஞ்சு சாப்பிடுவேன். ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டுங்க. அதனால் இது நான் கம்மியாக இருந்தாலும் எந்த காய்கறி ரொம்ப கம்மியாக இருக்கோ அதை வாங்கி நல்லா சாப்பிடுங்க. ஏன்னா அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி தான் சில காய்கள் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் நல்லா வாங்கி சாப்பிடுங்க ரேட் கம்மியாக இருக்கும் போதேவும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பார்த்தீங்கன்னா 20 ரூபா சொன்னாங்கங்க. 1/4 கிலோ பீட்ரூட்டு 20 ரூபா. அப்புறம் கேரட் 20 ரூபாய்க்கு வாங்கினேங்க. கேரட்டு, அவரைக்காய் 15 ரூபாங்க. பீன்ஸ் 20 ரூபா. பீன்ஸு, கேரட்டு, அவரைக்காய், பீட்ரூட்டு, அப்புறம் வெண்டைக்காய் ஒரு 10 ரூபாய்க்கு மட்டும் வாங்கினீங்க. குழம்பு மட்டும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. பொரியல் பண்ணால் யாரும் சாப்பிட மாட்டாங்க. பெரும்பாலும் எங்கள் வீட்டில் வெண்டைக்காய் நான் மட்டும்தான் விரும்பி சாப்பிடுவேன். பாப்பாவோ எங்கள் ஹஸ்பண்டோ சாப்பிட மாட்டாங்க சரியாக. அதனால் நான் கொஞ்சோண்டு வாங்கியிருக்கிறேன் குழம்பு வைக்கிறதுக்கு மட்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா குக்கும்பர், வெள்ளரிக்காய் வாங்கினோம். பாப்பா வெள்ளரிக்காய் கேட்டாங்க. எனக்கு வெள்ளரிக்காய் வேணுமா, அது ஏன்னா பாப்பாவுக்கு உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அதனால் வெள்ளரிக்காய் வாங்கினேன். இது 30 ரூபாங்க. பாருங்கங்க, 1/2 கிலோ இருந்துச்சுங்க. எல்லாம் சேர்ந்து 30 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. ஒரே ஒரு நூல்கோல் வாங்கினேன், ஒரு 10 ரூபா. எல்லாமே சேர்ந்து போடும்போது இது கொஞ்சம் என்ன ரேட்டில் போட்டாங்கன்னு தெரியலை. அதனால் இது ஒன்று நான் கேட்டுக்கல. ஒன்று மட்டும் போதும் அப்படின்னே. இது பேர் நூல்கோல், சாம்பாரில் போடுறதுக்கு. நான் அவியல் செய்யலான்னு இருக்கிறேன். அதனால் நிறைய காய்கறிகள் வாங்கியிருக்கிறேன். அப்புறம் இது ஒன்று வாங்கினோங்க. இது எனக்கு எப்படி சமைக்கிறதுனே தெரியாதுங்க. என்ன நினச்சாலும் நினச்சிக்கோங்க. ப்ரோக்கோலி. ஆனால் பாப்பா கேட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க, இது ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டுன்னு சொன்னாங்கம்மா, எனக்கு இது செஞ்சு கொடுங்கன்னு கேட்டாங்க. வாங்கியிருக்கிறேன்.
நானும் ஒயிட்டி நீங்கள் நிறைய ஒயிட்டி பார்த்து சமைக்கிறீங்களே, எனக்கு இதுவும் சமைச்சு தாங்கன்னு சொன்னாங்க. இந்த ப்ரோக்கோலி ஒன்று பார்த்தீங்கன்னா 30 ரூபாங்க. ஆனால் பார்த்தேன் ரொம்ப சத்து இருக்குதுங்க, இது ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு இந்த ப்ரோக்கோலி. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கங்க எந்த மாதிரி இது சமைச்சா நல்லாயிருக்கும்னு. நான் வந்துட்டு அவங்க கடையில் கேட்டேன், சிக்கன் குழம்பு மாதிரி செய்யுங்க நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. சரின்னு வாங்கியிருக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா 5 ரூபாய்க்கு கருவேப்பிலை வாங்கினேன். இங்கே பாருங்கள், நம்பவே மாட்டீங்க, இந்த வாழைப்பழம் 30 ரூபாய்க்கு கொடுத்தாங்கங்க. இது எல்லாமே சேர்ந்து வாழைப்பழம் 30 ரூபாய்க்கு வாங்கினேங்க. தேன் வாழை தான் குழந்தைங்களுக்கு நான் கொடுப்பேன், அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வாழைப்பழம் ஃபுல்லாமே சேர்ந்து 30 ரூபாய்க்கு வாங்கினேன். அப்புறம் சவ் வந்து 25 ரூபாங்க. இந்த ரெண்டும் சேர்ந்து 25 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. சவ் நான் சாம்பாரும் போடுவேன், ப்ளஸ் இதில் வந்து சட்னியும் செய்வேன், அதனால் இதுவும் சேர்த்து வாங்கி. நான் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நைட்டு தோசை இட்லி தான் இருக்கும், அதனால் ஒவ்வொரு சட்னி வந்து செஞ்சு சாப்பிடுவேன். ஒரே தக்காளி சட்னி, புதினா சட்னி, மல்லி சட்னி மட்டும் இல்லாமல் காய் போட்டும் சட்னி சாப்பிடுவேன். முள்ளங்கி சட்னி, அப்புறம் சவ் சட்னி, பீர்க்கங்காய் சட்னி, அந்த மாதிரி காய் போட்டு சட்னி செய்கிறதுனால நான் எப்போதும் காய் வந்து அதிகமாக சேர்த்துப்போம். ஏன் கேட்டிங்கன்னா, நான் நான்வெஜ்ஜு சரியாக நாங்கள் எடுத்து சாப்பிட்றதில்ல, ஒன்லி வெஜ்ஜு மட்டும் அதிகமாக சாப்பிட்றதுனால எப்போதுமே காய்கறிகள் அதிகமாக வாங்கி வச்சுக்குவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு 1 கிலோ 40 ரூபாங்க. 1 கிலோ 40 ரூபாய்க்கு வாங்கினேன். பீன்ஸ் சொல்லிட்டேன் ஆல்ரெடி 15 ரூபான்னு. ஏன் இவ்வளோ எலுமிச்சம் பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்களா, இது எல்லா பழமும் சேர்ந்து 20 ரூபாங்க. இந்த எலுமிச்சம் பழம் வந்து மொத்தமே 20 ரூபாய்க்கு வாங்கினேங்க. ஏன் இவ்வளோ பழம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சாம்பாருக்கு, ரசத்துக்கு, எல்லாத்துக்குமே எலுமிச்சம் பழம் தான் சேர்ப்பேன். ஏன்னா நான் புளி சேர்க்குறதில்ல, எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நான் புளி சேர்க்க மாட்டேன். அதனால் வந்து நான் லெமன் தான் எல்லாத்துக்குமே சேர்த்துப்பேன். சாம்பார்லேயுமே லாஸ்ட்டாக கொதித்து முடித்ததுக்கப்புறம் புளி கரைச்சி ஊற்றுவோம், ஆனால் புளி ஊற்ற மாட்டேன். ஒரு அரை பழத்தை வந்து கட் பண்ணி சாம்பார் செஞ்சுடுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ரசம் செய்யணும்னா ஒரு தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழத்தை ஒரு அரை பழத்துக்கு மேலே நான் புளிஞ்சு விடுவேன். சரிங்களா, ரொம்ப புளிப்பாக வேணும் அப்படின்னா ஒரு அரை பழமும் ஒரு அரை பழத்தில் பாதியும் சேர்த்துப்பேன். அதனால் நான் எப்போதுமே எலுமிச்சம்பழம் என் வீட்டில் ஸ்டாக் இருக்கும். அது போக பிள்ளைங்களுக்கு வந்து காலிஃப்ளவர் சில்லி போடும்போது இதுக்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் புளிஞ்சி ஊற்றுறதுக்காண்டி வச்சுருப்பேன். 20 ரூபாய்க்கு பாருங்கங்க. இதே இது நம்ம சின்ன கடையில் போய் இன்றைக்கி ஒரு பழம் வாங்கிட்டு வந்தாங்க, மாம்சு 7 ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாங்கங்க. ஆனால் நான் சந்தையில் மொத்தமாகவே 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கேன்னா நம்ப முடியுதா சொல்லுங்கள்? நிஜமாலுமே என்னால் நம்பவே முடியலைங்க. அன்றைக்கி ஒரு பழம் 7 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி பெரிய பழம்னா 10 ரூபாய்க்குங்க. ஆனால் சின்ன பழமாக மாமா வந்து கேட்டு 7 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மல்லித்தலை, இது ஒரு கட்டு 10 ரூபாங்க. மல்லித்தலை நாட்டு மல்லிங்க, அதனால் கூட ஒன்று வாங்கிக்கிட்டேன். மல்லி சட்னி வைப்போம், மல்லி சாதம் செஞ்சு பாப்பாவுக்கு டிஃபன் கொடுத்து விடுவேன். அப்புறம் சாம்பாருக்கு சேர்த்துப்போம், ரசத்துக்கு சேர்த்துப்போம், சட்னி வைக்கிறதுனால 2 கட்டு மல்லி வாங்கினேன். அப்புறம் பார்த்திங்கன்னா புதினா ஒரு கட்டு வாங்கினேன். புதினா 10 ரூபாங்க ஒரு கட்டு. இது புதினா சட்னி வச்சுக்கிறோம், புதினா சாப்பாடு, புதினா துவையல் இதெல்லாம் வச்சு சாப்பிட்றதுனால இதுவும் ஒரு கட்டு வாங்கினேங்க. அவ்வளோதாங்க, எல்லா காய்கறி மேக்ஸிமம் வாங்கியாச்சு. முக்கியமாக தக்காளி வெங்காயம் வாங்கலை, ஏன்னா என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. இது வந்துட்டு நாங்கள் சனிக்கிழமை பொங்கல் முடிஞ்சு இந்த வாரம் வாங்கியிருக்கிறோம். பொங்கலுக்கு முன்னாடி வாங்கினா ரொம்ப ரேட் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கலை. இருக்கிற வெஜிடபிள்ஸ் வச்சு சாம்பார் வச்சு சாப்பிட்டுட்டோம். இப்போ பொங்கலும் முடிஞ்சிருச்சு, பாப்பாவுக்கு ஸ்கூலும் ஓப்பன் பண்ணிடுவாங்க மண்டேலேருந்து. ஸோ இனிமேல் வந்து நம்ம அந்த வெஜிடபிள்ஸில் குழம்பு வச்சு பாப்பாவுக்கு டெய்லி ஒரு பொரியல் செஞ்சு கொடுத்து விடணும். அதனால் இது கரெக்டாக இருக்கும். மொத்தம் நான் எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே சேர்ந்து 345 ரூபாய்க்கு வெஜிடபிள்ஸ் வாங்கினேங்க. ப்ளஸ் நம்ம பனானா ஒரு 30 ரூபாங்க. அப்போ 375 ரூபாய்க்கு நான் காய்கறி வாங்கியிருக்கேங்க. பாருங்கள், இதுதான் ரேட்டு. இதுதான் நான் வந்துட்டு வாங்கின பட்ஜெட்டுங்க காய்கறிகள். இதை நான் 2 வாரத்துக்கு நான் யூஸ் பண்ணிக்கிடுவேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் எவ்வளோக்கெல்லாம் காய்கறி வாங்கியிருக்கிறீங்க? இந்த மாதிரி சந்தையில் வாங்குவீங்களா இல்லை கடையில் வாங்குவீங்களா? எந்தெந்த காய்கறி ஏதாவது யூஸ்ஃபுல்லானது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் டிப்ஸ் மாதிரி கூட எனக்கு சொல்லுங்கள், எனக்கு தெரியலை. ஓகே நண்பர்களே, பாய். அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோ போடுறேன் பாருங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உறவுகளே. பாய் நண்பர்களே, பாய்.